செல்வ பெருந்தையை சந்திக்கிறார். செல்வ பெருந்தையை சந்திக்கிறோன்னா செல்வ பெருந்தகை அவருக்கு ஒரு பெரிய ஒரு லித்திகேஷனில் இருக்கிற ஒரு பங்களா இருக்குது. அது எப்படி வாங்கினார்னு தெரியாது. டி நகரில் மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்கினார்னு தான் பேர். ரவுடி செல்வமாக இருந்த பொழுது அந்த அட்ரஸில் ஒரு கம்பெனியை துவக்கிறார். செல்வ பெருந்தகை ரவுடியாக இருக்கும்போது செல்வம்ங்கிறது அவருடைய நேம். அவருடைய முதல்ல 2001 தேர்தலில் 100 கோடி ரூபாய்க்கு மேலாக இவருக்கு கிடைக்கும், மாதம் பல லட்சங்கள் வருங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை சென்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஊடகவியலாளர் கேஸ் போட்டார். அவர் அவர் ஃபுல்லாக புரிஞ்சிக்காமல் கேஸ் போட இவர் என்ன பண்ணார், இதில் எதுக்கு ஒரு தனியார் டெல்லி நிறுவனம், இதை ஏன் மாநில அரசின் தொழில்துறை செய்யலை, திராவிடர் நலத்துறை செய்யலை, அவங்களெல்லாம் கொண்டு வந்துட்டு செய்யுங்க, இந்த தனியார் கம்பெனியை வெளியேற்றுங்கன்னு சொல்லி செல்வ பெருந்தகை கம்பெனி கிட்டத்தட்ட கடந்த 3-4 வருஷத்தில் 50க்கும் மேற்பட்ட வீடியோக்களில் திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் முழுக்க அவர் ஆர்எஸ்எஸில் முன்னாடி இருந்தவர், அதை மறைக்கவும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவர் ஆர்எஸ்எஸ்காரர், இவர் பிராமணர், இவர் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் உதவி பண்ணுறார், இவர் தீர்ப்புகள் தப்புங்கிற ஜாதி ரீதியாக இவர் செயல்படுகிறார்னு பல வீடியோக்கள் போட்டார். ஜிஆர் சுவாமிநாதன் மீது வைக்கப்படும் தாக்குதல் ஜிஆர் சுவாமிநாதனுக்கு என்று இல்லை, இது நீதிமன்றத்தின் மீது. இந்த ஆட்சியில் கடந்த 3 மாதத்தில் தலைமைச் செயலர், உள்துறை செயலாளர், மெட்ராஸ் கமிஷனர், HRNC கமிஷனர், இது நீதிமன்றத்திற்கு விடுக்கும் சவால். திமுக ஒரு பொய்யை சொன்னால், அது திரும்ப சொன்னால் அது திராவிடம் என்றாகுங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜிஆர் சாமிநாதன், இந்த பேர் அப்படிங்கிறது தற்பொழுது கொஞ்சம் புது பெயராக தான் இருக்குது. அதே நேரத்தில் நிறைய திமுகவினராலும் திமுகவினுடைய கூட்டணி கட்சியினராலும் திட்டப்படக்கூடிய ஒரு பேராக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஜிஆர் சாமிநாதனை விமர்சனம் செய்வதற்கு என்ன காரணங்கள்? இல்லை, அடிப்படையில் அவர் அவர் ரொம்பவும் செயல்பாட்டுடைய நீதிபதி. அதாவது இப்போ சந்துரு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற அத்தனை வழக்கையும் எடுத்துகிட்டு முடிக்கணும்னு பார்ப்பாங்க. அதாவது பல கேஸுகள் ஒரே மாதிரி கேஸ் இருந்தால் எல்லாத்தையும் கிளப் பண்ணி சந்துரு டிஸ்மிஸ் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வழக்கை எடுத்துக்கிட்டு முழுசாக படிச்சுட்டு அதுக்குள்ள தீர்ப்பை கொடுப்பார். இன்னொன்று, இவர் கொஞ்சம் அதாவது ஃப்ரீ திங்கிங்க்கு ரொம்பவும் வாய்ப்பு கொடுப்பார். அதாவது கருத்து சொல்பவர்களுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கணும். ஸோ பேச்சு சுதந்திரத்தில் இவர் எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், இதில் இவர் வக்கீலாக இருந்த பொழுதே ஒரு மிகவும் கான்ட்ரவர்ஷியலாக ஒரு எழுத்தாளர் திரு பெருமாள் முருகன் என்பவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அதாவது மாதுருபாகன்னு சொல்லிட்டு, மாதுருபாகன்னா நமக்கு சிவனுடைய அர்த்தநாரீஸ்வரர், ஆண் பாதி பெண் பாதின்னு. அந்த நாவல் பெயரில் தமிழ் உலகத்திலேயே அர்த்தநாரீஸ்வரராக அவர் இருப்பது திருச்செங்கோடு கோயில். அந்த திருச்செங்கோடு ஊரை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அங்கே உயர்ஜாதி பெண்கள் தன்னுடைய கணவனால் குழந்தை பெற முடியவில்லை என்றால் ஊரில் திருவிழா போது மற்ற ஜாதியினோடு சேர்ந்து பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி எழுதிவிட்டு உள்ளுக்குள்ள முன்னுரையில் இது வரலாற்று சம்பவங்களின் அடிப்படையில் எழுதிட்டார். ஸோ இதை அந்த உள்ளூர்காரர்கள், அதுவும் எந்த ஜாதின்னு தெரிகிற அளவுக்கு அந்த ஜாதி பேரோட, அதாவது பேர் வைக்கிறத வச்சே சில ஜாதிகள் கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி எழுதின ஒன்று அந்த ஜாதிகள் எதிர்த்தன. அது திருச்செங்கோடு கோவில் என்பது மிகவும் பிரபலமான கோயில். எனவே எல்லாருக்கும் நிறைய வருத்தங்கள் உண்டு. ஆனால் அவர் போனது இவர்கிட்ட வக்கீலாக இருந்தப்போ, அப்பயும் இவர் சொன்னது, அவர் ஒரு புக்கு எழுதுனா அது தப்பு, நீ இன்னொரு புக்கு எழுதுன்னு சொல்லி வழக்குக்கு போச்சு. அஃப்கோர்ஸ் வழக்கு முடிகிற ஸ்டேஜ்லேயே இவர் ஜட்ஜ் ஆகிட்டார் நினைக்கிறேன். வழக்கு நடந்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் அந்த பெருமாள் முருகன் அந்த புத்தகம் எழுதுனதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது, இது உண்மை சம்பவம்னு சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி அவர் எழுத்துப்பூர்வமாக கோர்ட்டுக்கு கொடுத்த பதில், இது முழுக்க கற்பனை தான், உண்மை ஆதாரம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டார். தீர்ப்பு வந்ததுக்கு காரணம் தான். ஆனால் அவருக்கு கூட இவர் பின்னாடி இருந்திருக்கார். பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜார்ஜ் பொன்னையன்
சாமிநாதன் ஒரு பாதிரியார். அவர் வந்து திரு மோடியையும் அமித்ஷாவையும் கொலை செய்ய வேண்டுங்கிற மாதிரி பேசினார். பூமாதேவியை, அதாவது கன்னியாகுமரி எம்பி எம்ஆர் காந்தி செருப்பு போட மாட்டார், பூமாதேவி மேலே நான் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் நடக்கிறாரு. எங்களுக்கு பூமாதேவி ஒரு இதுவும் இல்லை, பூமாதேவி குப்பை, நான்லாம் மதம் மாறினதுனால தான் செருப்பு போடுறேன் அப்படின்லாம் பூமாதேவியும் இழிவு பண்ணி இந்து மதத்தையும் இழிவு பண்ணிலாம் பேசினார். ஆனால் இவர்கிட்ட போனப்ப இதுக்கு திமுக தூங்கிக்கிட்டு இருந்தது. அதன் பிறகாக தமிழர்கள் குரல் கொடுக்க 7 பிரிவில் கேஸ் போட்டாங்க, அரெஸ்ட்டும் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், வசதி உள்ளவர்கள் அரெஸ்ட் பண்ணால் நெஞ்சு வலி வந்துடும், ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க, பெயில் கிடச்சிடும். ஆனால் வழக்கு இவர்கிட்ட வந்தப்போ 7 பிரிவில் 5 பிரிவில் தப்பே செய்யலை அப்படின்னு நீக்கிட்டு 2 பிரிவில் மாத்திரம் கீழ்கோர்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டார். ஸோ ஈவன் இவர் கிறிஸ்துவருக்கும் இது பண்ணியிருக்கார். இதே மாதிரி முஸ்லீம்களுக்கு அவர் உதவி இருக்கார். தலித்துகள் ஒரு 10 பேருக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. 30 வயசு தான் கட் ஆஃப்னு இருந்தது, ஆனால் 35 வயசு கிட்ட ஆயிடுச்சுன்னப்ப எல்லா கவர்மெண்ட் வேலையிலையும் 5 வயது சலுகை பட்டியல் ஜாதி மக்களுக்கு உண்டுன்னு சொல்லி அவங்களை அப்பாயின் பண்ணணும்னு இவர் தீர்ப்பு கொடுத்தார். திமுக அரசு அதை எடுத்து அப்பீல் பண்ணிச்சு. அந்த செல்வ பெருந்தகை கேஸ். ஸோ இது மாதிரி இவர் ஃப்ரீ திங்கிங் எந்த வழக்குனாலும் எடுத்துக்கிறது. ஸோ இப்போ சமீபத்தில் இவர்கிட்ட வந்த சில முக்கியமான வழக்குகள்னு பார்த்தால், ஒன்று உங்களுக்கு இந்த டாஸ்மாக்கு சிபிஐக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்தது. இதற்கு அடுத்ததாக அப்போ வந்து அவர் விடுமுறை கால பெஞ்சை, அவர் பெரும்பாலும் மதுரையில் இருக்கார், இப்போ சென்னை மதுரை கிளையில். அந்த நேரத்தில் மதுரை இது லீவ் 1.5 மாதம் லீவ் இருக்கிறப்ப ஒரு வாரம் 2 நீதிபதிகள் போடுவாங்க. இவருக்கு கீழே 2-3 முக்கிய கேஸ்கள் வந்தது. ஒரு கேஸ் வந்து டாஸ்மாக் சிபிஐ மாற்றணுங்கிறது, இன்னொரு கேஸ் சென்னை கார்பரேஷனில் உங்களுக்கு டாய்லெட்டை கிளீன் பண்ணுவதற்கு இன்னைக்கு ஆள் இறங்கி கிளீன் பண்ணுறான், இதற்கு பதிலாக மிஷின் மூலமாகவே கிளீன் பண்ணுறது, அதுக்கு ஒரு குட்டியான மாதிரி ஒரு வண்டியை கொடுத்து எஜெக்டர் கொடுக்கறது. அதில் 60% காசு மத்திய அரசு கொடுப்பது, 30% ஐ மீன் 45 மத்திய அரசு, 35 ஸ்டேட், மீதி 25% தான் ஒரு பட்டியல் ஜாதி ஊழியருக்கு கிடைக்கும். இந்த ஸ்கீமில் பட்டியல் ஜாதி மக்களுக்கு கொடுக்காம என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட அந்த ஸ்கீமை எடுத்துக்கிட்டு 6 மாதத்துக்கு ஒன்றும் பண்ணல. திடீர்னு டெல்லியில் இருக்கிற ஒரு என்ஜிஓ, அவர் வந்து காங்கிரஸோடு தொடர்புள்ளவர், அவர் என்ன பண்ணுறார், செல்வ பெருந்தகையை சந்திக்கிறார். செல்வ பெருந்தகையை சந்திக்கிறோன்னா செல்வ பெருந்தகை அவருக்கு ஒரு பெரிய ஒரு லித்திகேஷனில் இருக்கிற ஒரு பங்களா இருக்குது, அது எப்படி வாங்கினார்னு தெரியாது, டி நகரில் மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்கினார்னு தான் பேர், ரவுடி செல்வமாக இருந்த பொழுது. அந்த அட்ரஸில் ஒரு கம்பெனியை துவக்கிறார். செல்வ பெருந்தகை ரவுடியாக இருக்கும்போது செல்வம்ங்கிறது அவருடைய நேம். அவருடைய முதல்ல 2001 தேர்தலில் 2006 தேர்தலில் அவர் வந்து திமுக கூட்டணியில் மங்களூர், திருமாவளவன் 2001 பிஜேபியோடு கூட்டணி இருந்த பொழுது மங்களூரில் ஜெயிச்சார். 2006 அதில் விசிகா சார்பாக செல்வம் என்ற பெயரில் ஜெயிச்சிருக்கார். செல்வம் சேர சேர பெருந்தகையாக ஆகிவிட்டார். அதையும் சொல்லுவாங்க. ஸ்பிக்கு ஏசி முத்தையாவுடைய டாக்டர் ஒருத்தரை கொலை செய்து அந்த பணத்தை எடுத்துக்கொண்டார்கள் அப்படிம்பாங்க. அந்த வழக்கு போட்டால் கூகுளில் வருது, அது நடுவில் அமுக்கப்பட்டது. அதனால இந்த செல்வ பெருந்தகை என்ன பண்ணார், தன்னுடைய அண்ணன் மகன் பெயரில் ஒரு கம்பெனியை துவக்கி இந்த பட்டியல் ஜாதி மக்களுக்கெல்லாம் கடன் கொடுத்துட்டு வாங்கிக்கிற மாதிரி அவங்க பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அத்தனையும் அவருடைய அண்ணன் மகனுக்கும் இவருக்கும் போகிற மாதிரி. திமுகவை பொறுத்த வரைக்கும் போன முறையெல்லாம் எலெக்ஷனில் 150 சீட்டில் நின்று பிரிச்சுக்கணும். இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் பணம் கொடுத்துட்றோம், அத்தனை சீட்டும் நாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி மாதம் ஏதோ ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து பண்ணாங்க. இவருக்கு இந்த கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலாக இவருக்கு கிடைக்கும், மாதம் பல லட்சங்கள் வருங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை சென்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஊடகவியலாளர் கேஸ் போட்டார். அவர் ஃபுல்லாக புரிஞ்சிக்காமல் கேஸ் போட இவர் என்ன பண்ணார், இதில் எதுக்கு ஒரு தனியார் டெல்லி நிறுவனம், இதை ஏன் மாநில அரசின் தொழில்துறை செய்யலை, திராவிடர் நலத்துறை செய்யலை, அவங்களெல்லாம் கொண்டு வந்துட்டு செய்யுங்க, இந்த தனியார் கம்பெனியை வெளியேற்றுங்கன்னு சொல்லி செல்வ பெருந்தகை கம்பெனியை வெளியேற்றிட்டு கொடுத்துட்டார். ஸோ அதுக்கடுப்பு அந்த கேங்கு கொண்டு. இதற்கு அடுத்ததாக நீங்கள் கேட்டது எந்த வழக்குன்னு சொன்னால், உங்களுக்கு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் அப்பாயின்மெண்ட் வந்தவுடனே என்னை விட குவாலிஃபைடாக இருக்கிற வேற ஒருத்தர் கொடுத்துட்டு எனக்கு கிடைக்கலன்னு ஒருத்தர் கேஸ் போடுறார். அந்த கேஸில் ஒரிஜினல் வக்காலத்தில், அதாவது என் சார்பான வழக்கறிஞர்னு சைன் பண்ணி கொடுக்கறதுக்கு வக்காலத்துன்னு பேர், அதை செய்தது வாஞ்சிநாதன் எனும் இடதுசாரி வழக்கறிஞர். அவர் இடதுசாரியா நீ சும்மா சொல்கிறீங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது கோபாலபுரத்து கோமானே டாஸ்மாகை விற்காதன்னு சொல்லி போன ஆட்சியின் போது
நான் மாற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. இது இப்போ போயஸ் கார்டன் கோமாட்டி சீமாட்டியே இதை விற்காதுன்னு சொல்லி மூடு டாஸ்மாக மூடுன்னு பாடினா அந்த கோவன்கிற ஒரு மக்கள் அதிகாரம். ஸோ அந்த மக்கள் அதிகாரம் குரூப்பை சேர்ந்தவர் தான் இந்த வாஞ்சிநாதன். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் கிட்டத்தட்ட கடந்த 3-4 வருஷத்தில் 50க்கும் மேற்பட்ட வீடியோக்களில் திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் முழுக்க அவர் ஆர்எஸ்எஸில் முன்னாடி இருந்தவர், அதை மறைக்கவும் இல்லை, எல்லோருக்கும் தெரியும். ஸோ இவர் ஆர்எஸ்எஸ்காரர், இவர் பிராமணர், இவர் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் உதவி பண்ணுறார், இவர் வந்து தீர்ப்புகள் தப்புங்கிற ஜாதி ரீதியாக இவர் செயல்படுகிறார்னு பல வீடியோக்கள் போட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கு நடக்கும் நிலையில் இவர் என்ன பண்ணுறார், டெல்லி உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுகிறார். ஆனால் அவங்க கண்டுக்கல. இன்றைக்கி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலேருந்து இது மாதிரி லெட்டர் வந்துக்கிட்டே இருக்கும். எழுதுகிறவங்க கொடுக்கறதுல ஏதாவது ஆதாரம் இருந்தால் எடுப்பாங்க, இல்லை தூக்கி. ஸோ 1.5 மாதம் ஆச்சு, ஒன்றும் வரலன்னு என்ன பண்ணுறாரு, இவர் வாட்ஸ்அப்பில் அதை ஸ்ப்ரெட் பண்ணுறார். ஸோ வாட்ஸ்அப்பில் போன உடனே எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. அதில் சொன்னவை பாதி பொய். உதாரணமாக ஏதோ ஒரு 2 மாதம் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞருக்கு 14 கேஸில் இவர் சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருக்கார். அந்த 2 மாதத்தில் இவர் 4800 கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கார். 4800 கேஸில் 14 கேஸுன்னு சொன்னால் லெஸ் தென் 0.5%. 40ன்னா 1%. ஸோ லெஸ் தென் 0.5% கூட இல்லை, அதை விட அதிகமாக இருக்கும். அந்த வாஞ்சிநாதன் போன ஆட்சியில், அதாவது அதிமுக ஆட்சியின் போது ஸ்டெர்லைட் போராட்டத்தில் கிறிஸ்தவ சர்ச்சோடு சேர்ந்து கொண்டு போராட்டம் தூண்டி அந்த துப்பாக்கி சூட்டுக்கு அன்றைக்கெல்லாம் போராட்டத்துக்கு முக்கியமான நாளில் குண்டர் சட்டத்தில் இபிஎஸ் கைது பண்ணியிருந்தார். அவரை விடுதலை செய்ததும் திரு ஜிஆர்எஸ் தான். அதனால ஜிஆர்எஸ் என்ன பண்ணார், வெள்ளிக்கிழமை அவருக்கு வந்திருக்காரு. என்ன நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்க? இல்லை நான் கொடுத்துட்டேன், ஆனால் நான் முன்னாடி என் பேரில் தான் போட்டுருச்சுன்னு ஒன்று. அது இருக்கட்டும், நீ என்னை பற்றிலாம் நான் இப்படி தான் பண்ணுறேன்னு சொல்கிறையே, அதில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்கார். நான் ஜாதி ரீதியாக. உடனே அவர் இல்லை அகிலான்னு மறுச்சு பண்ணால், நீ என்ன இது கோழையா, ஆர் யூ கவர்ட் அப்படின்லாம் கேட்டார். உடனே திங்கட்கிழமை 1:30 மணிக்கு நீ வந்து பதில் சொல்லணும், இங்கே அப்பியர் ஆகணும்னு சொல்லி நேற்றுக்கு வர சொல்லி, இந்த நேரத்தில் சனிக்கிழமை, அது வெள்ளிக்கிழமை நடந்ததுன்னா வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் ஆரம்பிச்சிடுச்சு நமது திமுக ஊடகங்களுக்கு. அவங்களுக்கு எல்லாம் ஸ்டெராய்ட்ஸ் எங்கே இருந்தோ பெண் நிறுவனத்தில் வர, இதில் முன்னிருந்து எடுத்தவர் ஹரி பரந்தாமன் என்ற முன்னாள் நீதிபதி, சந்துரு என்ற முன்னாள் நீதிபதி. இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க, இன்னும் 6 நீதிபதிகள் நாங்கள் ஜிஆர்எஸ் இதை விசாரிக்கக்கூடாது, ஒரு நீதிபதி மேல் குற்றச்சாட்டு இருந்தால் அந்த நீதிபதியே இதை விசாரிக்கக்கூடாது என்பது மரபு. அப்படி இருக்கிறப்ப இதை ஜிஆர்எஸ் ஏன் பண்ணலாம் அப்படின்லாம் கேட்டாங்க. சார், நீதிபதி தப்பு பண்ணி அதை பற்றி சொல்லியிருந்தா இது வந்து அந்த மாதிரி இல்லை, என்னுடைய நீதி பரிபாலனத்தில் தவறு இருக்கிறதான்னு தான் கேட்குறாரு. அதனால அது கிடையாதுன்னு ஒன்று. நேற்றைய தினம் என்ன ஆயிடுச்சுன்னு அவர் சொன்ன அந்த 8 நீதிபதிகளில் ஒருவர் என்னை கேட்கவே இல்லை, என் பேர சசிதரன் என்ற முன்னாள் நீதிபதி சொல்லிட்டார். ஸோ இவங்க திட்டமிட்டு திமுகவுக்கு ஆதரவு. சன் டிவி, கலைஞர் டிவி முதல் கொலைக்கும் பல யூடியூபர்களை எல்லோரும் இதையே 2 நாளாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு அவர் விசாரிக்கக்கூடாது, அவர் விசாரித்தா ஆபத்துன்னு. நேற்றுக்கு என்ன பண்ணார், இவர் என்ன பண்ணார், நான் இன்று இங்கே உன்னை அழைச்சதுக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் லெட்டர் காரணம் கிடையாது. இன்னொன்று, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் எழுதுறது எந்த தப்பும் கிடையாது, அது உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதை ரிலீஸ் பண்ணது தப்பு. உடனே நான் ரிலீஸ் பண்ணுறேங்கிறார். அப்போ ரிலீஸ் யார் பண்ணாங்கன்னு வழக்கை இவர் போட்டிருக்கணும், எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அதுவும் போடல. இந்த நிலைமைக்கு வந்தப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு இப்போ சொல்கிறார். நேற்று என்ன சொல்லிட்டார், நான் உங்களை அந்த லெட்டருக்காக கூப்பிடல, கடந்த 1 வருடத்தில் 50 வீடியோக்கு மேலே நீ எனக்கு எதிர்த்தாப்புல பேசியிருக்கிற, நான் வந்து முழுக்க ஜாதி ரீதியாக செயல்படுகிறேன், இந்த ஒரு வீடியோ போடு, நாங்கள் வீடியோ போட வைக்கிறாரு. அதை போடவே விடாமல் அவர் திருப்பி கத்திக்கிட்டே இருந்தார். உடனே சரி, இதற்கு மேலே நான் பண்ணல, நீங்கள் அதை சரியாக பேச மாட்டேன்றீங்க, இந்த விஷயத்தை இதுக்கு மேலே நான் விசாரிக்கலை, தலைமை நீதிபதி விசாரிக்கட்டும்னு அனுப்பிச்சிட்டார். சரி, இப்போ பிரச்சனை, இந்த ஜிஆர்எஸ்க்கு சாதகமாக பல பேர் வராங்க. இதில் வந்து ஜாதி மதமே இல்லாமல் இடதுசாரியைச் சேர்ந்த லஜபத் ராய்ங்கிறவர், அவர் ஒரு புக் எழுதினார், காவியா கருப்பான்னு சொல்லிட்டு. அது முழுக்க நாடார் இனத்தில் வந்து இது அவர்கள் கருப்புக்கு தான் துணையாக இருக்கணும். பட் அந்த புக்கில் பல பொய்கள் இருந்தது. ஆனால் இதை தடை கேட்டப்பனா, அவர் புக் எழுதுனா நீ இன்னொரு புக் எழுதுன்னு இவர் தான் தடையை நீக்கினார். அதையும் அவரே சுட்டி காட்டியிருக்கார். இன்றைக்கு காலையில் சாகித்ய அகாடமி பெற்ற சோ தர்மன் என்ற எழுத்தாளர், நான் இவரை 2 முறை சந்திச்சிருக்கேன். ஒரு முறை யாரோ சொன்னாங்க, இவர் என்னுடைய புத்தகத்தில் சில வரிகளை இது தன்னுடைய தீர்ப்புல சுட்டி காட்டியிருக்கார். அடுத்த முறை அவரே என்னை அழைத்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட வச்சுட்டார். அவர் பிராமணத்தன்மை கொண்டவர்னா அப்படி என்ன சின்ன என்னை வேறு ஜாதிக்காரன் என்னன்னு அப்படின்னு. இதை உடனே நம்ம திமுகவுடைய அந்த லைப்ரரி விங்கில் ஒரு தலைவர் போட்டிருக்காரு, அவர் பேர் என்னங்க, அப்துல் ஹமீது மிருகபுத்திரன், சாரி மனுஷ்யபுத்திரன், அவர் எழுதியிருக்காரு. இது என்ன
இல்ல சார், அவர் நான் நீங்களும் மனுஷபுத்திரன் இல்லையா? அப்படி பேர் இதை நான் சொல்லலை, இதை சொன்னது பிஜேன்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் இவர் தான் அவரை தாக்குனார் அந்த பேர்ல. எனக்கு அதனால அந்த பேர் டக்குன்னு வந்துருச்சு. அவர் பேர் அப்துல் ஹமீது. அதே மாதிரி தானே இந்த ஒரு விஷயம், அதாவது அழகிரி மகனோட அதே மாதிரி போன மாதம் ஒரு மார்ச் ஏப்ரல்ல ஒரு வழக்கு, அதாவது 2006-11 காலகட்டத்தில் ஒலிம்பியா கிரானைட்ஸ் நினைக்கிறேன் ஒரு கம்பெனியில் மதுரையில் கிரானைட் மார்பிள் கிரானைட் குவாரி நடத்தி 250 கோடி தான், ஜாஸ்திலாம் இல்லை. நம்ம தயாநிதி அழகிரி மூக்க அழகிரியின் மகன் ஊழல் செய்திருக்கான்னு சொல்லி அதை அட்டாச் பண்ணி இடி வச்சிருக்கு. அதில் லோக்கல் போலீஸ் விசாரணை முடித்து கொடுத்தது 10வது, அதில் தப்பு இருக்குது, அதை திருப்பி விசாரிக்கணும்னு போடுறாங்க. ஏன்னா வழக்கை இழுத்து இப்போ நம்ம இன்னைக்கு இப்போ இருக்கிறது 2025, சம்பவம் நடந்தது 2008, ஆல்ரெடி 15-18 வருஷம், இன்னும் எவ்வளோ நாள் இழுக்க முடியும்னு பார்க்கலான்ட்டு இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் பேரில் அவங்க கொடுத்த அறிக்கை சரியில்லைன்னு போட்ட வழக்கில் இவர் எடுத்து பார்த்துட்டு 2 நீதிபதிகள் பெஞ்ச் வந்தப்ப அழகிரி மகன் சொன்னதை ஏற்றுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை விசாரிக்கலான்னு இவர் கொடுத்துருக்கார். அந்த இன்னொரு நீதிபதி இல்லை, இது முடிஞ்சு போச்சு, இடி விசாரிக்கலான்னு இருக்காங்க. இடியில் போய் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? திரு அழகிரி மகன் அவர்கள் கீழே விழுந்து அடிபட்டு அப்போல்லாம் இருந்தார். இப்போ சிஎம்சியிலேருந்து அவர் போகிறப்போ ஓரளவு தெளிவான மாதிரி தான் இருந்தது, ஆனால் மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கார், அதனால விசாரிக்கக்கூடாதுன்னு போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த வழக்கிலும் இவர் உதவி தான் செஞ்சுருக்கார். இவர் இன்னொன்று, இந்த இது விடுமுறை கால பெஞ்சில் 3-4 முக்கியமான, ஒன்று செல்வ பிறந்தகை பார்த்தோம், இன்னொன்று நம்ம கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் நியமனம் செய்வதில் மாநில அரசு செய்யலாங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஆக்சுவலாக அந்த சட்டமே முழு குளறுபடி, அதை இயற்றியது இந்த அரசு. அதாவது இப்போ இருக்கிறது என்னன்னு சொன்னால் வேந்தர் நியமிப்பார்னு இருக்கு. வேந்தர்னா கவர்னர், வேந்தராக முதலமைச்சரை போட வேண்டும்னு சில மாநிலத்தில் பில் இருக்கு. இங்கே அப்படி போடாமல் இங்கே போட்ட பில்லில் வேந்தரை தமிழக அரசு நியமிக்கும்ட்டாங்க. இப்போ வேந்தரை தமிழக அரசு நியமிக்கணும், தமிழக அரசு எதை சொன்னாலும் கவர்னர் கையெழுத்து போட்டால் தான் அது முழு தமிழக அரசு சொன்னதாக. ஸோ ஒரு அர்த்தமில்லாத பில்லை போட்டாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் போனப்போ என்ன ஆச்சுன்னால், இவர் இத்தனை நாள் டிலே பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த டிலே போர்ஷனை மாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பில்லு பாஸ்டுன்ட்டாங்க. பாஸ் ஆன பிறகு கூட, சட்டம் ஆனால் கூட கவர்னர் கையெழுத்து போடலன்னா முடியாது. இதில் என்ன விஷயம்னு சொன்னால், இன்னைக்கு எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் பணத்தில் பெரும்பகுதி கொடுக்கறது மத்திய அரசு, யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். அதனால அவங்களுடைய ஒரு உறுப்பினர் இருக்கணும், மாநில அரசுல இருந்து ஒருத்தர் இருக்கணும், கவர்னர்ட்ட இருந்து இருக்கணும். ஸோ இவங்களுக்கு திமுக ஆட்களையே தான் கொண்டு வரணுங்கிறப்ப யூஜிசி ஆளை போடக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதில் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே இருக்கிற விஷயத்தில் கைதாவது இதுக்கு பேர் பொதுப்பட்டியல்னு பேர். மாநில அரசு மட்டுமே சட்டம் ஒழுங்கெல்லாம் மாநில அரசு பார்த்துக்கும், சிலதெல்லாம் மத்திய அரசு, செக்யூரிட்டினா மத்திய அரசு. இதில் இரண்டுமே சேர்ந்து பார்க்கறதுக்கு பேர் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு. கல்வியை 1976 திமுக கூட்டணியில் இருந்த போது இந்திரா காந்தி கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட் செய்ய முடியாது, கவர்னர் அதனால இது பண்ண முடியாதுன்னு இவர் ஸ்டே கொடுத்துருக்காரு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை இவர் நீதிபதியாக வருவார்னு தெரிச்சு பில்லை கொண்டு பெஞ்ச் ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் விடுமுறை காலத்துக்கு கொண்டு போனப்போ இது ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, நீ மெயின் லைனில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க சொன்ன பாயிண்ட்டை எடுத்துக்கல. அந்த வழக்கு வரப்போகிறது அடுத்த 2-3 நாளில். இன்னும் இதே விடுமுறை காலத்தில் இன்னொரு வழக்கு வந்துச்சு. எதுன்னு சொன்னால், நம்ம மாநில அரசுக்கு 2158 கோடி ரூபாய் கல்வி நிதி வரவில்லைங்கிறது. அது வந்தப்போ இவர் தீர்ப்பு கொடுத்துட்டார், மத்திய அரசு கொடுக்கணும். ஆனால் இவங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போனதுனால அந்த கேஸ் முடிஞ்சாதான் இந்த தீர்ப்பை பேச முடியும். இப்போ அதாவது இவர் கொடுத்த நல்ல தீர்ப்பையும் இவங்களால ஏற்றுக்க முடியல. இப்போ ஆக்சுவலாக எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, இந்த ஜிஆர் சுவாமிநாதன் மீது வைக்கப்படும் தாக்குதல் ஜிஆர் சுவாமிநாதனுக்கு என்று இல்லை, இது நீதிமன்றத்தின் மீது. இந்த ஆட்சியில் கடந்த 3 மாதத்தில் தலைமைச் செயலர், உள்துறை செயலாளர், மெட்ராஸ் கமிஷனர், ஹெச்ஆர்என்சி கமிஷனர், சென்னை போலீஸ் கமிஷனர், இப்படி பல பேரை நீதிமன்றம் கூப்பிட்டு அதில் எஜுகேஷன் செக்ரட்டரிக்கு ஒரு கேஸில் 25 லட்சம் ஃபைனு, ஒரு கேஸில் 50 லட்சம் போட்டிருக்கு. இதில் ஹெச்ஆர்என்சி கமிஷனருக்கு 25,000 ரூபா கமிஷன் போட்டிருக்கு, ஃபைன் போட்டிருக்கு. 1 லட்சம் ரூபா சீஃப் செக்ரட்டரி சென்னை கமிஷனருக்கு போட்டு மன்னிப்பு கேட்டார். இப்படி இவங்க எல்லாம் கூப்பிட்டு திட்டிருக்காங்க. இன்னொரு வழக்கில் 98 2013 வரைக்கும் பீச் சாண்ட் மணலை விவி மினரல்ஸ் வைகுண்டராஜன் அள்ளியது 7 லட்சம் கோடி டன் அப்படிங்கிற வழக்கில் இப்போ போய் ஸ்டே வாங்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி தீர்ப்புகளை திரு SM சுப்பிரமணியம், திரு வேல்முருகன், திரு ஆனந்த் வெங்கடேஷ், திரு ஜெயச்சந்திரன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. முன்னாடியெல்லாம் ஜட்ஜி வீட்டுக்கு
ஆட்டோ போகும், கல் எறிஞ்சா பயப்படுவாங்க. இப்போ அதெல்லாம் பண்ண முடியல. அப்படிங்கிறதுனால ஜாதிய ரீதியாக இவரை தாக்கினால் மற்ற வக்கீல்களும் மற்ற நீதிபதிகளும் பயப்படுவார்கள் என்று செய்கிறார்களா? ஏன்னா இன்னொரு முக்கியமான வழக்கு எம்பி எம்எல்ஏ கேஸில் ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொன்னார், நீங்கள் வழக்கு போடலை என்றால் பொன்முடி மீது நான் ரிஜிஸ்ட்ராரை வச்சு வழக்கு போடுவேன்னாங்க. அவர் மாற்றப்படுகிறார். அந்த பீரியட் முடிஞ்ச உடனே அவருக்கு பதில் வேல்முருகன் வருகிறார். அவர் சிபிஐ வச்சு நான் போடுவேன் இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் பொன்முடி பேரில் அந்த சைவம் வைணவம் பற்றிய இதுக்கு வழக்கு போடலாம். அவர் பேரில் போட்டால் உதயநிதி பேர்லையும் போட்டாகணும். வழக்கு போட்டால் நிச்சயமாக தண்டனை கொடுத்தாகணும். ஏன்னா இவங்களா போலீஸ் இது தப்பு இல்லைன்னு சொல்லி முடிக்க பார்க்குறாங்க. எனவே இது நீதிமன்றத்திற்கு விடுக்கும் சவால். திமுக ஒரு பொய்யை சொன்னால் அது திரும்ப சொன்னால் அது திராவிடம் என்றாகுங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஆனால் நீதிதான் என்றுமே வெல்லும். நன்றி சார்.